ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆனர் 7X அப்படின்ற மொபைலில் டெட் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த டெட் கம்ப்ளைண்ட்டை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மல்டிமீட்டரில் வோல்ட்மீட்டரில் செட் பண்ணிக்குவோம். ஸோ முதல்ல பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா 4.2 வோல்ட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேட்டரி இஷ்யூ இல்லை. பட் பேட்டரி ப்ளக்இன் பண்ணி பவர் கீ ப்ரெஸ் பண்ணாலுமே செட் ஆன் ஆகலை. ஸோ டெட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்டில் டயோடு வேல்யூ, அதாவது ப்ரைமர் லைன் ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ மல்டிமீட்டர் டயோடு மோடில் வச்சுக்கிட்டு மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம பேட்டரி கனெக்டில் செக் பண்ணுறோம். ஸோ 0.003 வருது. ஸோ இப்போ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் இருக்குது. ஸோ வாங்க ஷார்ட் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல மொபைலை டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா VBAT அப்படின்ற வோல்டேஜ் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2G AC அண்ட் 4G AC, அதாவது நெட்வொர்க் செக்ஷனுக்கு போகுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா VBAT வோல்டேஜ் சார்ஜிங் ஏசிக்குள்ளே போயிட்டு VPH லைன் வழியாக வெளியே வந்து மற்ற லோடுகளுக்கு எல்லாமே போகுது. ஸோ இப்போ பேட்டரி கனெக்டில் ஷார்ட் காட்டுறதுனால இப்போ ஷார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒன்று பேட்டரி கனெக்டிலேருந்து 2G ஏசிக்கு போகிற செக்ஷன், அதாவது 2G அண்ட் 4G ஏசிக்கு போகிற செக்ஷனில் ஷார்ட் இருக்கலாம். அல்லது பேட்டரி கனெக்டிலேருந்து சார்ஜிங் ஏசிக்கு போகிற லைனில் ஷார்ட் இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா VPH லைன் ஷார்ட் இல்லை, VBAT தான் ஷார்ட்டு. அப்போ VPH அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் லோடுக்குமே போகுது. ஸோ இப்போ VPHங்கிறது சார்ஜிங் ஏசிலேருந்து வர அவுட்புட், அதாவது நீங்கள் பேட்டரி போட்டோன்னே பேட்டரியோடைய சார்ஜிங் ஏசிக்குள்ளே போயிட்டு சார்ஜிங் ஏசிலேருந்து VPH ட்ராக்லேயே தான் எல்லா லோடுகளுக்கும் போகுது. ஸோ அப்போ VBATங்கிறது யூஸ்வலாக சார்ஜிங் ஏசிக்கு மட்டும்தான் போகும். பட் இந்த மாடலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா VBAT வந்து சார்ஜிங் ஏசிக்கு மட்டும் இல்லாமல் டைரெக்டாக 2G AC 4G AC, அதாவது நெட்வொர்க் செக்ஷனுக்கும் டைரெக்டாக பேட்டரியிலேருந்து சப்ளை எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஷார்ட் சர்க்யூட்டுங்கிறது ஒன்று நெட்வொர்க் செக்ஷனில் இருக்கணும், இல்லைனா சார்ஜிங் ஏசிக்கு முன்னாடி ஆர் சார்ஜிங் ஏசியாக கூட நாங்களாம் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல ஷீல்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த 2G AC கீழே பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது ஒரு வாட்டர் டேமேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஷார்ட் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், கிளியராக உங்களுக்கு பிக்சரில் காட்டுறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டர் தான் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி பர்ன் ஆன மாதிரியே கூட இருக்குது. ஸோ இதுதான் ஷார்ட்டாக இருக்கும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது இப்போ இந்த மாதிரி ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியல, நல்லாவே இருக்குது அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆனதை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து DC மீட்டரில் 4 வோல்ட் செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரொசின் எடுத்து அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன இடத்துல ரொசின் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு DC மீட்டரில் 4 வோல்ட் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ 2 ஒயர் எடுத்துருக்கிறோம். இப்போ மைனஸ் கொண்டு போய் கிரவுண்டோடு கொடுத்தாச்சு. இப்போ ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல கெப்பாசிட்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொசின் வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகி லிக்விட் ஆகுது. ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டி தான் ஷார்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் அனுப்பி அது ஹீட் ஆகிறத வச்சு நம்ம ஷார்ட்டை ஃபைன் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம எப்படி இந்த செக்ஷன் வந்தோம்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், வீடியோவில் காட்டியிருந்தேன். அந்த இடத்துல ஃபங்கஸ் ஃபார்ம் இருந்ததுனால டேரெக்டாக நம்ம அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இன்கேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா பேக் சைடில் இருக்கிற சார்ஜிங் செக்ஷனையுமே நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த கெப்பா ஷார்ட் காட்டுதான்னு பார்க்கலாம். ஸோ கெப்பா ஷார்ட் காட்டுது, டெட் ஷார்ட் காட்டுது. ஸோ இப்போ அந்த கெப்பாஸ் தான் ஷார்ட்டு. ஸோ அகைன் அந்த கெப்பாசிட்டி நான் எடுத்து கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ மறுபடியும் நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ பஸ்ஸரே வருது. ஸோ டெட் ஷார்ட் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ ஷார்ட்டை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்டரில் உங்களுக்கு டயோடு வேல்யூ நார்மலாக இருக்கணும். அதாவது முன்னே வந்து பார்த்திங்கன்னா 0.003 காட்டுச்சு. ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது 0.003 தான் காட்டுச்சு. ஸோ இப்போ டயோடு வேல்யூ என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். ஒரு சைடு வைக்கிறோம், 2.9 சம்திங் வருது. ஆப்போசிட் பண்ணுறோம், 470 சம்திங் வருது. ஸோ இப்போ ஷார்ட் கிளியர் ஆகி போச்சு. ஸோ இப்போ ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா 2G AC கீழே இருந்த அந்த கெப்பாசிட்டி தான். ஸோ இப்போ மொபைல் ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.